கண்ணெதிரே தோன்றினாள். ராமாயி ஐயா, உன் வேலை ரொம்ப சுணக்கமா இருக்கு. வெறுன்னு வேலைய பாரு. சரியா பச்சி. குப்பம்மா, உன் பேர பையன் டவுனுக்கு டிரைவர் வேலைக்கு போனானே, ஒழுங்கா சம்பளம் அனுப்புறானா? உங்க மேல இருக்கிற பயத்துல ஒழுங்கா கொடுத்துடுறான் அப்பச்சி. சரி வேலைய பாரு. அப்பச்சி, அங்க பாருங்க, சிவா தம்பி வராரு. ஏய் பாத்தியாடி, அதோ வரான் பாரு. அவன் தான் அப்பிச்சியோட பேத்தியோட புருஷன். பட்டணத்துல இருந்து வந்தான்னு சொன்னாங்களே. ஆமாண்டி, ஆளு பார்க்க நல்லா இருக்கான்ல? நல்லாதான் இருக்கா. அவனை கட்டிக்கிறியா? இதுதான் நீ வர்ற நேரமா? பல்ல தேய்ச்சி முடிச்சு நீராகாரம் குடிச்சிட்டு வரதுக்கு உனக்கு இம்புட்டு நேரம் ஆகுதா? மிளகா ரொம்ப காரமா இருந்துச்சு அப்பச்சி. அதை கடிச்சதுல என் வாயே வெந்து போச்சு. அப்புறம் தண்ணியை குடிச்சு கொப்பளிச்சுட்டு வரதுக்கு நேரம் ஆயிடுச்சு. எதை கேட்டாலும் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லுவியே. சரி இத பாரு, கழனி பூரா புல்லு மண்டி கிடக்கு. அதையெல்லாம் போய் வெட்டி சுத்தம் பண்ணு போ. புல்லு எப்படி வெட்டி சுத்தம் பண்றது? ஓ, மிஷின் இருக்கா? மிஷின்லாம் கிடையாது தம்பி. ஒரு நிமிஷம். டேய், அதை குறா. இப்ப வேற வேலை பாரு, போறா. இங்க பிடிங்க. இந்தாங்க, இதை வச்சு தான் இந்த புல்லெல்லாம் வெட்டி சுத்தம் பண்ணணும். ஆமா, இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேரு விளக்கமாறு. இத பாருடி, இது கூட தெரியல. பட்டணத்து பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? ஐயோ. அங்க என்ன பார்வை? ஒண்ணும் இல்ல, சும்மா. இங்க வந்துட்டு சும்மா எல்லாம் பராக்கு பார்க்க கூடாது, சுறுசுறுப்பா இருக்கணும். டேய் மைதா, இவன் கிட்ட வேலை வாங்கு. சரிங்க அப்பச்சி. அம்மா, இது பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே. இதுக்கு பேருதான் மண்வெட்டி. மண்வெட்டி? இதுக்கு பேர் தான் மண்வெட்டியா? நல்ல மண்வெட்டி தான். ஆமா தம்பி, இதை வச்சுதான் இங்க இருக்க புல்லெல்லாம் வெட்டணும். இதை வச்சு எப்படி வெட்டுறதுன்னு தெரியலையே. அதையெல்லாம் மைதா சொல்லி கொடுப்பான். போ மைதா, போய் சொல்லி கொடுப்போ. வாங்க தம்பி, வாங்க வாங்க வாங்க. அப்படியே வெட்டலாம், வாங்க. அடைய பாரு. வாங்க அதோ அந்த பக்கம். இப்படி வாங்க. என்ன மாசம் நடந்து வந்துட்டு இருக்க? சீக்கிரம் வா. என்ன, இங்க இருக்க புள்ளைங்கெல்லாம் வெட்டி தான் சுத்தம் பண்ணணும். இதெல்லாம் எப்படி வெட்டுறதுன்னு தெரியலையே. இதை முதல்ல குடி. அந்த மண்வெட்டி முதல்ல என்கிட்ட கொடு. எப்படின்னு வெட்டி காட்டுறேன். இப்ப பார்த்தல, இதே மாதிரி தான் வெட்டணும். இந்தா புடி, அதை குடி, வெட்டு. மம்பட்டி கூட ஒழுங்கா பிடிக்க தெரியல. எப்படிதான் அந்த புல்லெல்லாம் வெட்டி சுத்தம் பண்ண போறியோ? சீக்கிரம் வெட்டு. என்ன தம்பி, பார்த்து பண்றது இல்லையா? மம்பட்டி காலை வெட்டிடுச்சு. ஒழுங்கா கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டே வெட்டு, இல்லன்னா அது உன் காலை தான் பதம் பார்க்கும். அசால்ட்டா சொல்றாரு. அவர் காலை வெட்டி இருந்தா தெரியும். என்ன அங்க புலம்பல்? ஒண்ணும் இல்ல, வேலைய பாரு. சீக்கிரம் வெட்டு. மைதா, வா போய் நிழல்ல உட்காரலாம். இந்த ரத்தம் வேற வாசல்ல நிக்கிறான். வாட்ச்மேன் மாதிரி அங்கேயே நிக்கிறான். என்ன இது?
அனிதாவும் இந்துமதி அம்மாவும் முகமெல்லாம் கரிய பூசிக்கிட்டு ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு வராங்க. என்னாச்சு உங்களுக்கு? நம்ம இருக்கிற கோலத்தை பார்த்து ஏன் இப்படி ஆச்சு, எதனால இப்படி ஆச்சுன்னு கேள்வி மேல கேள்வி கேட்க போறான். அவன் கிட்ட என்ன சொல்லி சமாளிக்க போறோன்னே தெரியல. ஷோ, இந்த டிரைவர்க்கெல்லாம் எதுக்கு நீ பயப்படுற? ஐயோ அத்தை, நான் பயப்படல. எத்தனை தடவை அப்பச்சி கிட்ட மாட்டிக்காதீங்க, அந்த கிழவன் ஒரு மாதிரியான ஆளுன்னு வார்ன் பண்ணோம். நாமளும் அந்த கிழவெல்லாம் நம்மளுக்கு பெரிய ஆளு கிடையாதுன்னு நக்கெல்லாம் பேசிட்டு போனோம். இப்ப நம்ம சாணி தட்டிட்டு வந்தது தெரிஞ்சது, அவ்வளவுதான். அது நமக்கு எவ்வளவு பெரிய அவமானமா இருக்கும். ஏய், இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவனுக்காக அவ்ளோ யோசிக்கிறியா நீ? நம்ம சாணி தட்டினது தெரிஞ்சாதானே ஆண்டவன் எதுக்கு வாயை கொடுத்திருக்கான்? சமாளிக்க தானே. நான் பேசிக்கிறேன், நீ பேசாம வா. என்னம்மா, என்னாச்சு? ஏன் இப்படி வந்திருக்கீங்க? என்ன, எப்படி வந்திருக்கோம்? இல்ல, இங்க இருந்து புறப்படுறப்போ கண்டாங்கி சடையெல்லாம் கட்டிக்கிட்டு வேலாயி சூலாயின்ட்டு போனீங்க. திரும்ப வர்றப்போ ஏதோ குப்பமேட்ல விழுந்து புரண்ட மாதிரி வந்திருக்கீங்க. அதான் கேட்டேன். ஓ, அத கேக்குறியா? நாங்க சிவாவை பார்க்க போற வழியில இந்த ஊர்ல கரிப்பூசி அம்மன் இருக்கிறதா கேள்விப்பட்டோம். அந்த கோயிலுக்கு போய் கரியெல்லாம் பூசி மனசுல நினைச்சத வேண்டிக்கிட்டு நைட்டு அங்கே தூங்கி எந்திரிச்சா சாமி தரிசனம் தருமா? ஆமா, அதான் சிவாவுக்கும் சக்திக்கும் சீக்கிரம் டைவர்ஸ் கிடைக்கணும்னு நானும் அத்தையும் போய் வேண்டிட்டு வந்தோம். சரிம்மா, அம்மன் வந்திருக்குன்னே வச்சுக்கோங்க. நீங்களும் வேண்டிக்கிட்டீங்க. ஆனா பக்கத்திலே வர முடியாத அளவுக்கு ஒரே சாணி நாத்தம் அடிக்குதே, அதான் ஏன்னு கேட்டேன். விட மாட்டான் போலயே. ஹலோ, சாணி எரிச்சா சாம்பல், அத பூசுனா சாணி நாத்தம் இல்லாம சந்தன வாசம் அடிக்கும். சும்மா கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். சரிங்கம்மா, கோவப்படாதீங்க. நான் எந்த கேள்வியும் கேட்கல. அதெல்லாம் இருக்கட்டும். எங்க மாமனார் ஏதோ சுருக்கு பையில நகை நட்டெல்லாம் போட்டு சிவாசாருக்கு டெஸ்ட் வைக்க போறதாவும், அந்த சுருக்கு பைய மாத்தி வைக்க போறதா சொல்லிட்டு போனீங்களே, மாத்தி வச்சிட்டீங்களா? அதெல்லாம் பக்காவா மாத்தியாச்சு. இதோ மாத்தி எடுத்துட்டு வந்திருக்கேன் பாரு. பரவாயில்லையம்மா, கரிப்பூசி அம்மன் கிட்ட கடுமையா வேண்டிக்கிட்டது மட்டும் இல்லாம முதல் டெஸ்ட்ல எங்க மாமனார் கிட்ட சிவாசார் தோக்குற மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு வந்துட்டீங்களே, நல்ல விஷயம் தான். சரி சரி, உன் பாராட்டெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல. எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வா. அப்படியே 2 ஸ்பூன் வாங்கிட்டு வா. சரிங்கம்மா. ஏ அனிதா, எதுக்கு ஸ்பூன் எல்லாம் போய் வாங்கிட்டு வர சொல்ற? அத்தை, சாணி தட்டி தட்டி கையில நாத்த தாங்க முடியல. இந்த கையில எப்படி? ஆமா, அதான் ஸ்பூன் வாங்கிட்டு வர சொன்னேன். ஆமா ஆமா, நல்ல காரியம் பண்ண. சரி வா, ஒரே கசகசன்னு இருக்கு. முதல்ல கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகலாம். சரி போ. ஏதோ தரமான சம்பவம் நடந்திருக்கு போல இருக்கே, அதை நம்ம கிட்ட மறைக்கிறாங்க. என்னது? அவரை சோதிச்சு பாக்குறதுக்காக சுருக்கு பையில நகைங்களை வச்சு கழனியில வச்சிருக்கீங்களா? ஏன் அப்புச்சி இப்படி எல்லாம் பண்றீங்க? அவர் ஒண்ணும் நகை பணத்துக்கெல்லாம் ஆசைப்படுறவர் இல்ல. நீ அப்படி சொல்ற, ஆனா அவன் புத்தி எப்படியோ யாருக்கு தெரியும்? உன் அப்பன் பார்த்து கட்டி வச்ச மாப்பிள்ள தானே, எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாதா? அப்புச்சி, அவர் ஒண்ணும் சாதாரணமான ஆள் கிடையாது. சென்னையிலேயே அவர் பெரிய. சொல்லுமா, ஏன் நிறுத்திட்ட? சென்னையில என்ன அவன் பெரிய கோடீஸ்வரனா? அவனுக்கு 10 பங்களா 7-8 கார் இருக்குதா? உன் அப்பா ரத்தன மாதிரி அவனும் யாருக்காச்சும் கார் ஓட்டுற டிரைவரா தான் இருப்பான். அப்புச்சி, அவரை பத்தி உங்களுக்கு தெரியல, அதான் இப்படி பேசுறீங்க. ஆமா, எனக்கு அவனை பத்தி முழுசா தெரியலதான். அதனாலதான் நான் அவனுக்கு ஒவ்வொரு சோதனையா வச்சு சோதிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீ வேணா பாரு, அந்த நகையெல்லாம் அவனே எடுத்து வச்சுப்பான், என்கிட்ட திருப்பி தரமாட்டான். அவர் ஒண்ணும் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. மத்தவங்களோட பணத்துக்கும் பொருளுக்கும் அவர் எப்பவுமே ஆசைப்படவே மாட்டாரு. ஏன்னா அவர் அப்புச்சி, சிவா தம்பி வராரு. அப்பச்சி, கழனியில இருந்த புல் எல்லாத்தையும் வெட்டி முடிச்சிட்டேன். நான் புல்லு வெட்டிட்டு இருந்ததை பார்த்து அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த பாட்டிங்கெல்லாம் என்னை பாராட்டினாங்க தெரியுமா? அப்போ மொத்த புல்லையும் வெட்டி முடிச்சாச்சு. அங்க எங்கன்னு எதுவும் பாக்கி வைக்கலையே?
ஒரு இடம் கூட விடாம வெட்டி எரிஞ்சிட்டேன் அப்பச்சி. ஆ, தரையில நல்லா கவனமா பார்த்து பார்த்து வெட்டினீங்களா? ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிச்சுதாங்க வெட்டினேன். உங்களுக்கு டவுட் இருந்தா கழனிக்கு போய் செக் பண்ணி பாருங்க. ம்ஹும். சக்தி, நான் தொழுவத்துக்கு போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். அதுக்குள்ள எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு கொண்டு வா. பாத்தியா, நகைய பத்தி மூச்சு கூட விடாம போறான். இவனுக்கு போய் நல்லவன் பணத்துக்கு ஆசைப்பட மாட்டான்னு வக்காலத்து வாங்கினியே.